சமீப காலமாக நிறைய யூடியூப்பில் வந்து சில வீடியோக்கள் வந்து நான் பார்க்குறேன். யாராச்சும் கோரிக்கை வைத்தா அதை வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அதை பரிசீலனை செய்து அதுக்கான சொல்யூஷனை வந்து கொடுக்குறாரு. விவசாய கடன் தள்ளுபடியில் வந்து விவசாயிகளுக்கு ஏமாற்றம் இருக்கும் வகையில் விவசாய சங்கங்கள் போராட்டமோ இல்லை அவங்கள கூப்பிட்டு அவங்களோட குறைகளை கேட்டறிந்து மறுபடியும் வந்து அந்த விவசாய தள்ளுபடியில் திருத்தம் செய்து மறுபடியும் ஒரு புதிய கடன் தள்ளுபடி அறிவித்தார். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சில எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொகுதியை சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும்னவே சில நாட்களிலேயே ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் கார் மற்றும் உதவியாளருக்கு 25,000மும் பெட்ரோல் அலவன்ஸாக 75,000மும் சேர்த்து 1,00,000 ரூபா அறிவித்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏதாச்சும் குறைகள் நம்ம அவர் முன்னாடி எடுத்து வைக்கும்போது அதை தீர்த்து வைக்கிறார். சரி, முதல்வர்களோட முன்னாடி யார் கேட்குறாங்களோ அதை தீர்த்து வைக்கிறாரு. ஆனால் கடைக்கோடி மனுஷனோட குறைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவர் எப்படி தீர்க்க வைப்பாருன்னு தெரில. அவர்கிட்ட போய் யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு சின்னதாக நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். தலைவர் வந்து ஊழலை வந்து சுத்தமாக நாங்கள் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் ஒரு சில இது சொல்கிறேன். அதை எப்படி தலைவர் வந்து ஒழிப்பார், இதுக்கப்புறம் அந்த ஊழலை வந்து எப்படி ஒழிப்பார் அப்படின்னு அதுக்கோட விடை வந்து அவர் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஊரில் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம், கூலி தொழில் மட்டும் தான் செஞ்சு வருமானம், அன்றாட கூலி மட்டும் தான். ஒரு 400 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் வேலைக்கு டெய்லி தினக்கூலி தான் போய் வேலை செய்கிறார். அவர் வேலை செய்யும் இடத்துல ஏதோ ஒரு விபத்து ஏற்படுத்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகி சப்போஸ் தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அதிக அளவில் எதுவும் சேமிப்பு இருக்காது. அதிகபட்சம் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ பேங்க்லேயோ ஒரு 10,000 முதல் ஒரு 20,000 வரைக்கும் தான் வந்து ஒரு சேவிங்ஸை வச்சுருக்க முடியும். இப்போ திடீர்னு தவறிட்டாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துலேருந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்கூல் படிக்கிற பையனோ அவங்க வீட்டில் செய்கிற ஒரு மனைவி மட்டும் தான் இருக்காங்கனாக்கா, ஒரு 10,000 ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த 10,000 ரூபா அமௌண்ட்டை எடுக்கணுன்னா அவரால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக எடுத்துட முடியாது தலைவர். ஒரு யோசனை பண்ணிப்பார். இறந்ததுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா ஒரு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாய் இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைப்பதில்லை. இது வந்து யதார்த்தம், நடைமுறையில் இருக்கிற யதார்த்தம். 500 ரூபா ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் இந்த டெத் சர்டிஃபிகேட் வந்தால் தான் இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு 1000 ரூபாய் இல்லாமல் யாரும் கையெழுத்து போடுறது இல்லை. ஆர்ஐ மூலமாக தான் வாரிசு சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லிவிட்டு 1000 ரூபாய் இல்லாமல் எந்த ஊர்லேயும் வந்து ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 500 1000 வந்து விஓ தான் டைரெக்டாக வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஏஜென்ட்டோ இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் அடிக்கடி வந்து போகிற அவருக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் தான் அவர் மூலமாக தான் வாங்குகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து இது புகார் அளிக்கலாமே. சப்போஸ் இது நாங்கள் புகார் அளித்தால் இது மாதிரி உங்கள் ஊர்லேருந்து உங்களுக்கு இந்த நபர் வந்து புகார் அளித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனைகாருக்கே ஃபோன் செய்து சொல்கிறாங்க. இதனால் வந்து வாரிசு சர்டிஃபிகேட்டும் இல்லை வேறு எதனா ஒரு வேலை நமக்கு மனைகார் மூலமாக செய்யணுன்னாக்கா அந்த வேலை வந்து நடக்கிறதே இல்லை. ஸோ இது இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து நம்ம எப்படி அந்த ஊழலை தடுக்க முடியும்? இதுக்கு பின்னாடி நான் வரேன் இன்னும் மேற்கொண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு 10,000 ரூபாய் நம்ம பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்கு இப்போவே எவ்வளோ செலவாயிருக்கு. இறப்பு சான்றிதழ் வாங்கிறதுக்கு 500 ரூபாவும் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கும் 1000 ரூபாவும் மொத்தம் 1,500 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 2 சர்டிஃபிகேட்டும் வாங்கினதுக்கப்புறம் பேங்க்கில் போய் கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து இப்போ இறப்பு சான்றிதழ் வாரிசு சர்டிஃபிகேட்லேயே தெரிஞ்சிடும் நம்ம தான் வந்து நம்மளோட அப்பா தான் இறந்துட்டார், அவங்களோட பசங்களாம் நான் தான். இதை வாங்கி வச்சுக்கிட்டு அதான் ஆதார் கார்டு எல்லாமே தான் லிங்க் பண்ணியிருக்கீங்க, இந்த ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ரேஷன் கார்டு எடுத்து கொடுத்து இதில் இருக்கிற ஆதார் கார்டில் இருக்கிறோம்னா நாங்கள் தான் அவங்களோட பசங்க எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் பேங்க்கில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவானாக்கா, ரோட்டராட் வைக்கலில் போய்ட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க,
இன்னாரோட இன்னார் மனிதர் இந்த அட்ரஸில் வசித்து வந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட பசங்க தான் நாங்கள், அதுக்கான அத்தாட்சி தான் வந்து இந்த ரோட்ராக்ட் வக்கீல் மூலமாக கையெழுத்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு, அந்த ரோட்ராக்ட் கிட்ட வக்கீல் வாங்கினா அதுக்கு வந்து ஒரு பாண்டு பேப்பரில் லெட்டர் பேட் மாதிரி எழுதணும். அந்த பாண்டு பேப்பரில் டைப்பீஸ் அடிக்கிறதுக்கே 1500 2000 ஒரு வக்கீல் வாங்குறாங்க. அந்த வக்கீல் வந்து ரோட்ராக்ட் வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு 1000 கொடுக்கணும்னு மொத்தம் 3000 முதல் அந்த பஸ்ஸு செலவு, அந்த சாப்பாடு செலவுலாம் சேர்த்தா ஒரு 3000 கிட்ட வந்துடுது. இந்த 3000 செலவு செய்யலைன்னா அந்த பேங்க்கில் எதுவுமே நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து அந்த ரோட்ராக்ட் வக்கீல் மூலமாக கையெழுத்து போட்டு வரணும் பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ என்ன ஆச்சு, அந்த 10,000 எடுக்கிறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு பாருங்கள். முதல்ல டெத் சர்டிஃபிகேட் ஒரு 500, வாரிசு சர்டிஃபிகேட் ஒரு 1000, இந்த ரோட்ராக்ட் வக்கீலுக்கு கிட்டேருந்து கையெழுத்து வாங்குறது எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 3500, மொத்தம் 5500 ஆகுது. ஆனால் எனக்கு இந்த பேங்க்கில் ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு இருக்குது. முதல்ல ஒருத்தர் கடன் வாங்கி விட்டு சப்போஸ் வந்து இறந்துட்டாருனாக்கா ஆனால் இவங்க இறந்துட்டாங்கன்னு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது மாதிரி வந்து இது மாதிரி 4 லட்சம் 5 லட்சம் உங்கள் அப்பா கடன் வாங்கினாரு, அந்த கடன் நீங்கள் தான் கட்டணுன்ட்டு. ஆனால் அப்போதைக்கு வந்து அவங்களோட காசு கேட்கும்போது மட்டும் பேங்க்கில் இருக்கிறவங்க மட்டும் வந்து இன்னார் தான் வசித்தாரா, இவர் தான் கடன் வாங்கினாரா, அதை எப்படி உறுதிப்படுத்திட்டு அவங்களோட பசங்களாம் இவங்க தானா, ரோட்ராக்ட் கிளப்பில் போய்ட்டு இவங்களும் அந்த காசு திரும்பி வாங்கும்போது ஏன் அந்த ரூல்ஸ் இல்லைன்னு எனக்கு இன்னும் தெரியல. அதுதான் எனக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. நான் மறுபடியும் விஷயத்துக்கு சொல்கிறேன். இதில் நடுவில் ஒரு பாயிண்ட்டு தோணுது. இப்போ இந்த ரோட்ராக்டில் வாங்கிட்டு வந்தது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாருனா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் கையெழுத்து வாங்கிட்டு வரணும். சப்போஸ் இங்கே ஒரு கிராமத்தில் இருக்காங்க, அவங்க சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா இந்த சென்னையில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து நம்ம கையெழுத்து வாங்கணும். அப்படின்னா நம்ம போய் கையெழுத்து வாங்கிட்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ அது செலவெல்லாம் பாருங்கள். ஒரு 10,000 அமௌண்ட்டுக்கு ஏற்கனவே 5000 செலவு பண்ணிட்டேன். இல்லை இப்போ ஒரு பையன் தான் இருக்கான், ஸ்கூல் படிக்கிற பையன், 2 அக்கா இருந்தாங்க, அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த 2 அக்கா கிட்டே தான் அவங்கள வர வச்சு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணி பேங்க்கில் வந்து 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் வந்து அந்த 10,000 அமௌண்ட் வந்து திருப்பி வரும். அந்த கையெழுத்து எதுக்குன்னா கூட பார்த்தோன்னா என்னோட பசங்க தான் நாங்கள், எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து போகிறதுக்கு சம்மந்தம் அப்படின்னு அவங்க கையெழுத்து போட்டோம். நான் இது பேங்க்கு குறை சொல்லலை. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருக்குது அமௌண்ட்டு வச்சுருந்து ஒருத்தர் இறந்து போயிட்டானாக்கா இந்த ரூல்ஸ் வந்து ஓகே, அப்ளிகபிளாக இருந்தால் ஓகே. 10,000 அமௌண்ட் இருந்தாலும் இதுதான் ரூல்ஸ்னால் அவங்கக்கிட்ட தேவைக்கு அந்த செலவுக்கு இல்லாதனால தான் அந்த 10,000 எடுக்கிறதுக்கே வராங்க. அதுலேயே 5,000 மேலே செலவு பண்ணிட்டா அந்த 10,000 அவங்களுக்கு எப்படி முழுசாக கிடைக்கும்? இதுக்கான அலைச்சல் இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுதான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இதுவாக இருக்குது. ஒரு மனைக்காருக்கு தெரிய போது ஒரு ஆதார் கார்டு எல்லாமே லிங்க் பண்ணிட்டீங்க, ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு அப்பா இறந்துட்டாருனாக்கா அவரோட அமௌண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்க பசங்களுக்கோ வந்து டைரெக்டாக கொடுக்கறதுல என்ன அவங்களுக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியல. கேட்டால் இதான் ரூல்ஸ்னு சொல்கிறீங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ணால் பரவாயில்லைங்களே. 10,000 எடுக்கிறதுக்கு 5,000 மேலே செலவாகுதே. ரூல்ஸ்னால் எதனா ₹1 செலவு இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இந்த கேள்விகள் நான் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கோம். எப்போ ஒரு குடிமகனுக்கு வந்து அந்த பேங்க்கில் எடுக்கிற காசு வந்து ₹1 செலவு இல்லாமல் எடுக்க முடியுதோ அப்போ தான் வந்து நீங்கள் ஊழலை முழுசாக அழித்து தான் நான் நம்புகிறேன். இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பேங்க்கில் இருந்து ஒரு அமௌண்ட்டு எடுக்கிறதுக்கே